நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து வீடியோ வந்து எப்படி அப்லோட் பண்ணணும், எதில் அப்லோட் பண்ணணும்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்காங்க. நீங்கள் எத்தனை நாளாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் மாற்றணும். யூடியூப்பில் அப்லோட் பண்ணாதீங்க. யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாமா, குரோமில் அப்லோட் பண்ணலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூடியூப்பில் நம்ம டேரெக்டாக அப்லோட் பண்ணும்போது சம் ஃபியூச்சர் வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து குரோம் மூலிமா அப்லோட் பண்ணி அதில் வந்து உங்கள் வீடியோ காப்பிரைட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அது எப்படி அதை அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கிற கூகுள் குரோம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டுடியோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது எனக்கு வரல ப்ரோ அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டிசேபிளில் தான் எனேபிள் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ் ஆயிடுச்சு. நம்ம அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா 4-5 மாதத்துக்கு வந்து வித்ட்ரா பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மணி வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்காங்க. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ போடுறதுலேருந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுற வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். வாங்க நம்ம இப்போ வீடியோ போகலாம். நான் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த சேனலில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க பார்க்கலாம். புதுசாக என்னோட சேனல் இது தான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அப்லோட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதான் செலக்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மீடியா பிக்சர்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. ஜஸ்ட் உங்கள் ஃபைலில் இருக்கிற வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்காங்க. ஜஸ்ட் அந்த வீடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே டன்னுன்னு இருக்கும். அதை வந்து கொடுத்துருங்க. இது இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டைட்டில், அதாவது நீங்கள் என்ன வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களோ அது ரிலேட்டடாக இருக்கிற டைட்டில் நீங்கள் வச்சுக்காங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அது டிஸ்கிரிப்ஷன், அதாவது டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் உங்கள் வீடியோ ரிலேட்டடாக நீங்கள் வந்து இதில் போடுற மாதிரி இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் வந்து போட்டுக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில், அதாவது நீங்கள் என்ன தம்ப்நெயில் வந்து வீடியோ எடிட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த தம்ப்நெயில் வந்து ஃபைலுக்குள்ளே போய் நீங்கள் வந்து வச்சுக்காங்க. இப்போ புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனுக்காகும். அது கம்ப்ளீட் பண்ணால் கூட தான் அவங்களோட தம்ப்நெயில் வந்து செட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம போடுவோம். ஜஸ்ட் அதை பார்த்துக்காங்க. அடுத்தது பிளேலிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து பிளேலிஸ்ட் இது கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் அதில் வந்து பிளேலிஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண வீடியோ கிட்ஸ் வீடியோ வந்தால் கிட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்காங்க. இல்லை அப்படின்னா நோன்னு செலக்ட் பண்ணிக்காங்க. ஜஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சி மோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நோவே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு ஏதாச்சும் டேக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம், இது டேக் கொடுத்துடலாம். அடுத்து வந்து வீடியோ செலக்ட் லாங்குவேஜ், வீடியோ லாங்குவேஜ், அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ என்ன லாங்குவேஜாக இருக்குமோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் நம்ம வந்து தமிழுங்கிறதுனால நம்ம வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா தமிழுங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து கேப்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டேட்டு கேட்டிருப்பாங்க. டேட்டை நீங்கள் செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம், இல்லை ஆப்ஷன்லேயும் விட்டுறலாம். வீடியோ லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணணும் அவசியம் இல்லை, ஆப்ஷனில் கூட விட்டுறலாம். அடுத்தது பார்த்தீங்களா கேட்டகரி, நம்ம என்ன கேட்டகரிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து எது ரிலேட்டடாக இருக்கோ அது வந்து செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து காமெடியா, எஜுகேஷனா, இல்லை என்டர்டைன்மெண்ட்டா, இல்லை கேமிங்கா, இல்லை டெக் வீடியோவா, மியூசிக்கா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் வீடியோ என்ன கேட்டகரியோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. இப்போ என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா கேமிங்கு. ஸோ நான் கேமிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கேம் டைட்டில்னு கேட்குது. ஜஸ்ட் அதை நமக்கு தேவையில்லாத ஆப்ஷனில் விட்டுருலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணது அப்புறம் ஆட் சப்டைட்டில், அதாவது நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோக்கு சப்டைட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட் எண்ட் ஸ்க்ரீன், ஆட் டூன்னு கொடுத்து நீங்கள் எண்ட் ஸ்க்ரீன் வீடியோ இருந்துச்சுன்னா அது இது மூலிமா நீங்கள் கொடுக்கலாம். இப்போ வந்து என்னால் பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது, ஏன்னா எனக்கு எந்த வீடியோவும் இல்லை, ஒரு வீடியோ தான் இருக்கிறதுனால நான் வந்து எண்ட் ஸ்க்ரீன் வந்து கொடுக்க முடியாது. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அடுத்து வந்து ஆட் ஐகார்ட், அதாவது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து இது மூலிமா தான் கொடுப்பாங்க. ஜஸ்ட்டு கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா இந்த லிங்க் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே பக்கத்தில் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டா நீங்கள் வந்து ஏதாச்சும் வீடியோ வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவை வந்து செலக்ட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் பின் பண்ணலாம். ஜஸ்ட் அதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் சேவுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா செக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது காப்பிரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா,
இதுதான் காப்பிரைட்டு. அதாவது உங்களுக்கு வீடியோ பற்றியில் காப்பிரைட் இருக்குது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டுன்னு வந்துட்டு அந்த காப்பிரைட் வந்து எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது, எவ்வளோ லென்த்தில் அந்த வீடியோவில் இருக்குது அப்படின்னு இதுலேயே இது ஷோ ஆகும். இல்லை ப்ரோ எனக்கு எதுவும் காப்பிரைட்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு எப்படி காட்டும் அப்படின்னு வந்து கேட்கலாம். காப்பிரைட் இல்லைன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா க்ரீன் டிக் ஒன்று காட்டும். அது மூலிமா உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். க்ரீன் டிக் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டு, பப்ளிக்கு, அன்லிஸ்டட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து அன்லிஸ்டடில் போட்டு நீங்கள் ப்ரைவேட்லேயே அப்புறம் போடலாம். ப்ரைவேட்டில் போட்டிங்கன்னா உங்களால் ப்ரைவேட் வந்து எதுக்காக அப்படின்னா ப்ரைவேட்டில் போட்டிங்கன்னா உங்கள் வீடியோவை நீங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும், வேறு யாரையும் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் லிங்க் ஷேர் பண்ணுறது மூலிமா தான் பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் வீடியோவை யாருமே பார்க்க முடியாது, நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுதான் பப்ளிக் அப்படிங்கிறது வந்து கொடுங்க. ஏன்னா பப்ளிக்ங்கிறது கொடுத்தா தான் உங்கள் வீடியோ வந்து எல்லோரும் பார்ப்பாங்க, வைரலாகும். ஸோ நீங்கள் வந்து பப்ளிக்னு கொடுத்ததுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிடுங்க. இது இப்படி அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸ் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சேனலுக்கு காப்பிரைட் இருக்கா இல்லையா அப்படின்னு இது மூலியமாகவே நம்ம வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான என்டர்டைமான வீடியோ பற்றியாக நம்ம சேனல் நிறைய அப்லோட் பண்ணியிருப்போம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.